மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் மனம் நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும். நான் பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு புலிகேசியில் தொடங்கி இத்தனை படங்களாக என்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது மீடியா தான். அதனால் முதல்கண் என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போட் இது என்னென்னா, நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதுலேயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இதில் என்னுடைய மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் திரு பிரேம்குமார் சார் அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன். ஸோ அப்போ அவர்கிட்ட ஒரு ½ அன் ஹவர் அந்த ஸ்டோரி சொன்னேன். ஸோ எனக்கு ரொம்ப மனதில் இருந்த கதை. நான் கொரோனா டயத்தில் கொஞ்சம் கசடதபரை 1.5 இயர்ஸ் முன்னால் ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் இதை நான் கொஞ்சம் தீவிரமாக எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட எமோஷனல் பார்ட்டும் சரி, இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்து கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு என்னை எப்படி சொல்கிறது, ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்குச்சு. ஸோ ஈவன் நானுமே இதில் ஒரு ப்ரொடக்ஷனாகவும் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அதுக்கப்புறம் இந்த கதையை சரி ஹீரோவாக யார் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்ததும். ஸோ அவரையுமே ஒரு முறை நான் அந்த மாதிரி கதையை சொல்கிறேன்னு அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் இதை நாங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், இதுக்கு என்னவோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணேன். ஸோ அதன் பிறகு எல்லாமே கடன் நடந்தது. முக்கியமாக இன்னைக்கு வரல சிலர், பட் அதை தாண்டி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் சின்னி சார், கௌரி ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் ப்ளஸ் ஒரு முக்கியமான அவங்க கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும். ப்ளஸ் மதுமிதா, சான்ஸு, அக்ஷத், சாரா, அப்புறம் இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு ஜெர்மன் மிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவர் உள்ளே வந்தார். அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு கொல்லப்புலி லீலா, அவங்க அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம். இன்னொரு பக்கம் டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு என் நண்பர் மூலமாக எஸ்ஆர் கதிர் அவர்கள் மூலமாக மாதேஷ் மாணிக்கம் இதில் ஜாயின் பண்ணார். ஸோ என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது கடல் பற்றி எனக்கும் தெரியாது. இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரையும் போலவும் நானும் கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிறது அளவுக்கு தான் தெரியும். ரொம்ப போச்சுன்னா இன்னொரு 10 அடி உள்ளே போய் குளிச்சிருப்போம், அவ்வளோதான் தெரியும். பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதில் என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால என்னுடைய டீம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ மாதேஷ் கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதில் நம்ம நிறைய ஹடில்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அப்போ நான் லொக்கேஷன் கூட பார்க்கல. ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஒரு டேபிளில் கதை எழுதுறது ஈஸி, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் இருக்க சிரமங்கள், அதை நம்ம இந்த கேன்வாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேறு சில மெனக்கிடல்கள் வேணும். அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். ஆனால் நான் அப்போ அதை யோசிக்கல. அவங்க 2 பேரும் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் டி சந்தானம், அவர் இப்போது நம்மிடையே இல்லை, மறைந்து விட்டார். பட் அவர் தான் இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. அண்ட் எடிட்டர் தினேஷ் பொன்ராஜ். ஸோ இப்படியான டீம் எனக்கு பக்கபலமாக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் இந்த கதை எல்லாத்தையுமே முடிச்சால் என்னென்ன கதைப்படி 3 நாள் அந்த போட் உள்ள கடலில் இருக்குது. ஸோ அப்போ காஸ்டியூமுக்கு விலையே இல்லை. எல்லாருக்கும் சிங்கிள் காஸ்டியூம். அதை தான் நாங்கள் 2ஆ 3ஆ பண்ணி அதெல்லாமே நஞ்சு தொஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஆர்டிஸ்டோட கஷ்டம் அவ்வளவு இருக்குது இதில். ஸோ ஒரு கட்டத்தில் ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போகணும்னப்போ 1943 இதை பிளேஸை செட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பொதுவாகவே ஹிஸ்ட்ரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு. சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மும்பையையும் டெல்லியையும் சொல்கிற அளவுக்கு சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க கண்டுக்கிறது இல்லை.
பட் பரவாயில்ல, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துக்கிட்டோம்னா 1943 ஒட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாமே கூட நான் சொல்கிறது டொரண்டினோட ஃபில்ம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸில் கூட செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின ஃபிலிம்ஸில் வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள். ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வாரில் 25 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல். ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ வந்து சென்னையில் வந்து ஜப்பான் வந்து பாம்பு போடுறதுக்கான சமயத்தில் அந்த ஒரு 6 மாத காலம் கொடூரமான நரகமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் என்னுடைய நண்பர்கள் 2 பேர், அதாவது ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு லண்டனில் இருக்காரு, இன்னொருத்தர் ஜெயராஜ்னு சொல்லி பெங்களூரில், 3 பேருமா அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளோ கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட சென்னையை விட்டு ஒரு 5 லட்சம் பேர் வெளியில் போயிடுறாங்க, 70% சென்னையை காலியாக இருக்கு, மீதி இருக்கவங்களும் வந்து அந்த வேர்ல்டு வார் அப்போ வந்து குளியில் பதுங்கிறதுக்கோ அல்லது சிக்னல் வந்தால் என்ன பண்ணணும்லாம் போலீஸ் சொல்லி கொடுக்குறாங்க, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது, அண்ட் வந்து ரேஷன் ஒரு காய்கறி இதெல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரியான அந்த அளவுக்கு அதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த சமயத்தில் இருந்த போட் வந்து துடுப்பு போட், அது 80களுக்கு பிறகே நம்ம வந்து துடுப்பு போட்டு கிடையாது. ஸோ அந்த போட்டை வந்து சந்தானம் சார் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் கேரளாவில் வந்து வல்லம் போட்டுன்றது கிடைச்சது. அதுவுமே பின்பக்கம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு போட், இது 2யும் சேர்த்து அந்த போட் வந்து பண்ணோம். என்னன்னா எனக்கு எழுதும்போது நல்லா இருந்தது, அது ஒரு 10 பேர் உள்ளே உட்காந்தாலுங்க. பட் எடுக்கும்போது தான் வந்து என்னை விட ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நெருக்கி உள்ளே உட்காந்துருவாங்க, அவங்களால அசையக்கூட முடியாது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஷூட் பண்ணலாம்னு கடல் தேடி கிட்டத்தட்ட தமிழ்நாடோட எல்லா கரைகளுக்கும் போனோம். ஃபைனலாக வந்து எனக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் உவரி அப்படின்ற இடம் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த இடத்தில் கடைசியாக எங்களுடைய ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ ஷூட்டிங் வந்து நான் முதல்ல டேபிளில் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம், மவுண்டெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம், அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு பின்னால் செட்டில் ஆயிடுவோம். அங்கே பூச்சிப்பட்டா இருக்கும், அல்லது அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டா செட்டில் ஆயிடுவோம், அல்லது மலைக்கு ஏறுறதா இருந்தால் கூட ஏறும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனால் கடலில் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், எதையுமே தீர்மானிக்க முடியாது. மாதேஷ் வந்து ஒரு ஷாட் வைப்பார், அது எடுக்கிறதுக்குள்ளே ஆர்டிஸ்ட் மேலே போயிடுவாங்க, அவ்வளோ வேவ் போயிட்டு இருக்கும். எங்களுக்கும் கடலுக்கும் ஆன ஒரு ரிதம் பிடிபடுறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆச்சு. அண்ட் வந்து எங்களுக்கு வந்து சில போர்ஷனை வந்து கரையை ஒட்டி கூட எடுப்போம், சில போர்ஷனை உள்ளே கொண்டு போய் எடுப்போம். ஆர்டிஸ்ட்டுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது, எங்களுடைய மீனவர்களை வந்து சுற்றி நீந்த வச்சுருப்போம், அவங்களுக்குலாம் தண்ணிக்குள்ளேயே இருந்து கை கால்லாம் கூட வெளுப்பாயிரும், நிறைய நேரங்களில் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு, இந்த மாதிரியான இது இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் டெக்னிக்கலி எங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளா இல்லை. ஏன்னா ஒரு சிங்கிள் செகண்டில் வந்து ஒரு அலை வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே மாறிடும். ஒரு சீன் பாதி எடுத்திருப்போம், அந்த லைட்டிங் அடுத்த 2 நாளைக்கு கிடைக்காது, திரும்ப லைட் மேட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்படியான கஷ்டங்கள் ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. எனக்கு வந்து உள்ளே போனாலே தலை சுத்தம் எல்லாருக்குமே. அது அவங்க வந்து அதை தாண்டி பயங்கர எமோஷ்னலாக பயங்கர காமெடியாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உண்மையிலே இதில் வந்து இந்த ஒட்டுமொத்த டீமோட கடினமான உழைப்பு மட்டும்தான் போட் தவிர்த்து இதில் நான் என்னுடைய பங்கு மட்டுமே கிடையாது. இதில் இருக்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வியர்வையும் அவ்வளவு இதில் கலந்துருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு வழியாக அங்கே நாங்கள் அந்த படத்தை ஷூட் பண்ணி முடித்தோம். ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. ஏன்னா கடல் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி உயிரினமாக தான் பார்க்குறேன். அது சில நேரங்களில் கோபமாக இருக்கும், சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். அதை வந்து ஒரு தனியாகவே ஒரு நம்ம நாய் வளர்க்கும் போது எப்படி வந்து அதோட பல நேரங்களில் ஒவ்வொரு நேரமும் குணம் மாறும், அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம வந்து அவுட்டோர் லொக்கேஷன் சொல்லுவோம், ஆனால் வந்து அதுலேயே ஒரு 20 கலர் இருக்கும் காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னெல்லாம் சந்தித்தோமோ, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு ஃபில்மாக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக அந்த எல்லா விதத்திலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதில் எங்களுடைய கஷ்டன்றது வந்து என்னென்னா, இதில் யார் போய் எடுத்தாலும் கஷ்டம் தான், அதனால் நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம்னு சொல்லலை, கடல்னு போனால் கஷ்டம். பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து
பிரேம்குமார் சார் மூலமாக எனக்கு கிடைச்சது. அண்டு யோகி பாபு அவர்கள் ஒத்துக்கிட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகள் இவ்வளோ டெக்னீஷியன்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணதில் கிடைச்சது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ எங்கள் டீமுக்கும் சரி எங்கள் எல்லாருக்கும் சரி உங்களுடைய வி நீட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். சில நடிகர்களை ப்ரெஸ் மீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கா? இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே சொல்லலாம். அவர் என்னென்ன கோவளம்ல ஷூட்டிங் அங்கிருந்து முடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ டிநகர் தாண்டிட்டாரு. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வரிசையா நீலாங்கரை தாண்டியாச்சு, திருவான்மையூர் தாண்டியாச்சுன்னு எங்களுக்கு செய்தி வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு அங்க முடிச்சு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா வேற ஒரு பேட்ச் இருக்கு, காலையில இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால யாரையும் கூட்டி வர கஷ்டம்லாம் இல்லைங்க. 6 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ மணி சார் நிறைய நடிகர்கள் ப்ரெஸ் மீட்டே வைக்கிறது இல்லை. அப்போ இதை வச்சு அவர் வரேன்னு சொல்லும் போது நம்ம இல்ல அதுதான் பொதுவாக எல்லாத்தையுமே தான் கேட்கும். அது இல்ல பொதுவா வந்து இவர்கிட்ட கேட்க கூடாதுல்ல. நம்ம இவரு ஹீரோ பத்தி நம்ம கேட்கலாம். இயக்குனரா இருக்கா இவர் ஹீரோ பத்தி நம்ம இவரு கேட்கலாம். சார் சொல்லுங்க. உங்க 20 வருஷம் ஆயிட்டு நீங்க இது வரைக்கும் 5-6 படம் தான் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய காமெடி சீனும் ஒவ்வொருத்தரும் 100 தடவை 200 தடவை 300 தடவை அவ்வளோ ரசிச்சு நம்ம கேட்டிருக்கோம். ஏன் இவ்வளவு இடைவெளி, என்ன காரணம்? இல்லை, அதெல்லாமே சூழல் தான் சார். அப்புறம் 6 இல்லை 8 சார், இது 8th ஃபில்மு. அண்டு என்னென்னா சில நேரங்கள் நம்ம என்னதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு அதனுடைய கையில் தான் இருக்குது. சரி, நம்ம ஹார்ட் ஒர்க்கர், நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாலும். ஸோ நானுமே வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போன பிறகு அது நம்ம உள்ளே இழுக்குது. அப்புறம் அதில் அடிக்ட் ஆயிரும். அதை வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது. நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ணுற அந்த ஸ்பீடுக்கு இன்னும் பழகிடுவேன் சார். கரெக்டு சார். எல்லாரும் போட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் போட்டோ கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, ஏதாவது விசேஷமாக? இல்லை சார், அது நாங்கள் வந்து இயல்பாக வந்தது தான். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் சமயத்துலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும்னோம், அப்புறம் வந்து பெரிய படம் 2 வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியாக எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னு ஒன்றும் இல்லைங்க. சிம்பிள் சார். ஆக்சுவலாக இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. பட் ஆனால் லைஃப் ஆஃப் பை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டில் அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும். அதோடைய தழுவலாக இருக்குமா இல்லை உண்மையாலுமே? ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சரில் அந்த சமயத்தில் நடந்தது. ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்க சொல்லும்போது சொன்னது தான் இந்த இன்சிடெண்ட். என்னென்னா ஜப்பான் வந்து சென்னையில் பாம்பு போடுறதுக்காக அந்த சமயத்தில் வரும்போது இன்னைக்கு நைட் பாம் அப்படின்னோட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாட்டு இருக்கும்ல. கார் இருக்கவங்க எடுத்துகிட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி போட் இருக்கவங்க எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆனது தான். நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும். அதில் வந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் பையில், இதில் 10 பேர் இருக்கும். இதை விட என்ன டிஃப்ரென்ஸு? இந்த இன்னொன்று போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து ஏன் தமிழில் வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார். அதே போல் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. ஏன் அதை போட்டுன்னு கொண்டு வந்துருக்கணும்? வேற ஏதாவது படகு? இல்லை, அப்படி இல்லை. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. ஸோ பட் என்னென்னா அது வந்து எங்களுக்கு வந்து சில மார்க்கெட்டிங்காக போகிறப்போ இதோ சொல்லும் போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு ஓடிடிலேயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போகிறப்ப அதுக்கு ஒரு புல்லிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சோம். அதனால தான் கீழே ஆத்மார்த்தமாக நெய்தல் கதைன்னு ஆசை தீர வச்சுக்கிட்டோம் சார். அடுத்து மருதம், முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். சார் ஒரு நிமிஷம் செந்தில், ஒரு நிமிஷம் மைக் சார். சார் நீங்கள் முடிச்சிடறேன், அப்புறம் கொடுத்துறேன். என்னன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து படம் பண்ணுறதே பெரிய விஷயம் சரிங்களா. பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்டிஸ்ட்குள்ள வந்து சின்ன பிரச்சனை வரும். யார் ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு டேரக்டர் ஒரு போட்டில் அத்தனை பேர் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. உங்கள் மேலே யார் கோவப்பட்டா எந்த ஆர்டிஸ்ட் கோவப்பட்டிருப்பாங்க? கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்டா எடுத்துன்னு அங்கே வந்து சாவடிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது?
இல்லை இதில் பிரச்சனை என்னென்னா யாருக்குமே கடல் பற்றி தெரியாது. நான் எப்படி போய் உள்ளே சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்களும். நான் தான் சொல்கிறேன்ல, நான் டேபிளில் உட்காந்து எழுதும் போது அப்படியே நம்ம படித்த நாவல்கள், பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் அப்படி இந்த ஆளை மட்டும் அடிக்கணும்னா கடைசியில் போய் உள்ள அந்த ரம்யமான கடலை தேடி போகிறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ளே போய் நிற்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது. அதனால இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது. அதனால உள்ள போய் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு மீனவராக இருந்தால் தான் அவங்க என்கிட்ட கோச்சிக்குவாங்க. நானே போய் முதல்ல உள்ள விழுந்து பாதியில எந்திரிச்சு என்னை 2 பேரும் தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டோடனே இவங்க என்கிட்டே பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால வந்து யாருக்கும் ஏற மேலேயும் இது. பட் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்றதுல வந்து என்னன்னா என்னதான் இருந்தாலும் நாங்கள் பின்னால் நிற்கிறவங்க டெக்னீஷியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதேஷ் டக்குன்னு கேர் பண்ணிக்குவாப்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிடலாம். பட் இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமராவில் தெரிஞ்சிடும். அப்போ இவங்க தங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நாபிக்கமலத்திலிருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. உள்ள எனக்கு ரொம்ப நாள் உள்ள ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சரி ரைட், அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்றாங்க. அதே மாதிரி அதுக்கு பேர் யோகி கிச்சன்னே பேர் வச்சிருந்தாங்க. அவர் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு, எல்லாரும் மொக்க போடுவாங்க. நம்மளுக்கு கண்ணில் பாக்குறப்ப தெரியாது, மானிட்டர்ல பாக்குறப்ப, ஏன் டப்பிங்ல வந்து பாக்குறோம் ஒரு எமோஷனல் சீன்ல ஆட்சிக்கு வந்து வாயில பனங்கிழங்கு ஒட்டி இருக்கு, அந்த ஷார்ட்டே யூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் என்னன்னா நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு உட்காரும் போது ஹெவி வேவ், அப்பதான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த 5வது நிமிஷத்துல ஒரே கான்சென்ட்ரேஷன்ல இருந்தா மைண்ட் போயிடுது. அவங்க தங்களை டீவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அந்த டீவியேஷன் இல்லாம எல்லாரும் புத்த பீச்சு மாதிரி உட்கார்ந்து இருந்தா 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள், அதுக்கு என்னென்னமோ ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கும் உள்ள, அதுக்கு காரணமே அதான். ஸோ அதனால ஆர்டிஸ்ட் யாரும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை டைரக்டா திட்டல. சார் செம்பு சார் இங்கே சார் ஒரு நிமிஷம் அண்ணா மைக் வாங்கிக்கோங்க. இல்லங்க உங்களுக்கு கேட்கல பின்னாடி. சார் செம்பு சார் சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் சார். ட்ரெய்லர் பார்த்தோம், வெரி விஷுவல் ட்ரீட்டா இருந்தது. நல்லது சார். இந்த 1943 இந்த 2ஆம் உலக போற அந்த டீடைல்ஸ் எப்படி, எவ்வளவு நேரம் அது தரையில இருக்க போறது, இந்த கதை டிராவல் லெவல்ல இல்ல எனக்கு வந்து அது ஒரு சின்ன, அதாவது ஒரு R&D-யா எடுக்கும் போது வந்து கம்ப்ளீட் வேர்ல்டு வார், அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழகத்துக்கு பங்கே கிடையாதுன்ற ரேஞ்சில் தான் பொதுவாக இந்திய வரலாறு எழுதப்படுது. பரவாயில்ல, அது இருந்தாலும் நம்மளுடைய தகவல்களை வச்சு பார்க்கும்போது இதுல இருக்க டீட்டெயில்ஸ் அவ்வளோ அபிமிருதமா இருக்கு. ஏன்னா நான் முதல்ல வந்து ஊவேசாவை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து M10 அது ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் 1914. அதுக்கப்புறம் வந்து ராமானுஜன் பற்றி ஒரு ஸ்டோரி இது பண்ணிருந்தேன், கணித மேதை ராமானுஜன். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ கடந்து வர்றோம், ஆனால் இது எதுவுமே சொல்லப்படலை. அப்போ எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அதை சொன்னபோது இதை வந்து கைனேஜ் பண்ணலாம்னு நான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீ கணேஷ் அண்டு ஜெயராஜ், அதுக்கப்புறம் வந்து இதில் கரந்தேல் ராஜேஷ், சத்ரியன், என்னுடைய கோ-டைரக்டர் கருப்பசாமி, ராஜாராம், இந்த மாதிரியான எல்லாமா சேர்ந்து அந்த இடத்துல உருவாக்கணும். R&D நிறைய இருக்கலாம், பட் வந்து என்னன்னா அந்த கதை களம் நம்மளுக்கு, ஏன்னா இப்போ நம்ம அதை எடுக்க முடியாது, ஏன்னா செல்ஃபோன் இருக்கும், உள்ளே போய் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த கதைக்களத்தில் எல்லாமே இருந்தது, துடுப்பு இருந்தது, அந்த 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 எங்களுக்கு கதைக்கு தேவையான எல்லாமும் அதில் கிடைச்சதுனால அதில் பண்ணோம். இதில் வந்து நிலத்தோட பர்சன்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% வந்து கடலில் தான் இருக்கும். சொல்லுங்கள் சார். கடல் மீன் மத்தியில் பிராமீன் எப்படி வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதாவது சர்ச்சையில் ஏற்படுத்துமா? இல்லை, அது நீங்கள் படம் பாருங்கள், அப்படியான ஒரு விஷயம்லாம் இருக்காது. ஏன்னா இதில் வந்து நாட் ஓன்லி உங்களுக்கு அது மட்டும் தெரியுது, இதில் வந்து ஒரு மலையாளி இருப்பார், ஒரு தெலுங்கு பொண்ணு இருக்கும், ஒரு நார்த் இந்தியன் சேட்டு இருப்பார், ஒரு சவுத்துலேருந்து வந்த முத்தையான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இப்படியான பல கலவைகளில் அதுவும் ஒன்று, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு மீனவர் இருப்பார், அவங்க பாட்டி இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படி ஒன்றும் இதில் வில்லங்கமாலாம் ஒன்றும் வைக்கல. சிம்பு சார், இந்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் எத்தனையோ தடவை பார்த்து ரசித்து சிரித்து இன்றைக்கும் மீமிஸ் வர படம் வந்து இம்சை அரசன் 24 புலிகேசி. அந்த 24 புலிகேசி வந்து நடக்கவே இல்லை. உங்களுக்கு வடிவேல் மேலே ஏதாவது கோவம் இருக்கா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ அதான் நான் சொல்கிறேன்ல, நான் எப்படி டேபிளில் உட்காந்து யோசிச்சு இன்னைக்கு வந்து அது ஒரு காட்சிப்படுத்தப்படுதோ, நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ அது நடந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நடக்கணுன்றதான் என்னுடைய விருப்பம். அது ஏன்னா நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான். நடக்கும்னு நம்புகிறேன். அது என்ன நடக்கலங்கிறது வருத்தமாக இருக்காது. இல்லை அப்படி இல்லை. நீ அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ளே வச்சிருக்கேன் எத்தனையோ கதை நடக்கல, அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். ஏன்னா இங்கே வந்து சில நேரங்களில் நம்ம வந்து ஃபுல் டிராஃப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி ஒரு படம் வரும், அப்படி தூக்கி ஓரமாக வச்சிருவோம். ஸோ இது என்னன்னா நல்ல சப்ஜெக்ட் வரலான்ற ஒரு கிரியேட்டராக ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். மதுமிதா மேடம், நீங்கள் இந்த ட்ரெய்லரில் ஆட்சி மனோரமாவை வந்து பேசியிருந்தீங்க. ஆட்சிக்கெலாம் அவ்வளவு காமெடி, அவ்வளவு படங்கள், அவ்வளோ ட்ராக் கிடைச்சிது. இப்போலாம் பெண் காமெடின்னு உங்களுக்குலாம் கிடைக்கிறா? உங்களை பார்த்தே எங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. ஆட்சிக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போது நிறைய அவங்கள வச்சு நிறைய கதை எழுதினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் வந்து முழுக்க டைரக்டர் கையில் இருந்தது, ப்ரொடியூசர் கையில் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்கு இல்லையா? அதனால எனக்கு வர படத்தில், எனக்கு வர கதாபாத்திரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறேன். இன்னமும் இந்த படம் பார்த்துட்டு என்னை ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிக்க வச்சிருக்காரு சிம்புதேவன் சார். ஃபஸ்ட்டு என்னை ஒரு வித்தியாசமான சாயலில் காட்டின சிம்புதேவன் சாருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தில் நான் சொல்ல மறந்த ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் பேல் கருப்புசாமி சார். சாரி, அவரும் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த படம் மூலமாக அந்த இடத்த நம்ம அவங்களோட இடத்தெல்லாம் பிடிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் அவங்க பாதையில் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அது நடக்கும்னு நினைக்கிறேன். எழுதுறவங்க இனிமேலும் நான் இவங்கள மாதிரி, நீங்கள் கேட்டீங்க ஏன் நீங்கள் வரதே இல்லைன்னு. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்து. வேற என்ன சொல்றது? சிம்பு சார் இங்கே மீனவர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க உள்ள போனா இந்த இலங்கை அந்த மாதிரி சிம்பு சார், யோகி பாபு சார் செம்ம பிஸி. அந்த பிஸில உங்களுக்கு ஷெட்யூல் கிடைச்சிச்சா? இல்லை, அவர் நீங்கள் செம பிஸினால ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு 2 படமாவது வரத்தானே செய்யுது. ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் அவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக டேட்லாம் கொடுத்துட்றாரு. அவர் பிஸியாக இருந்தாலும் அது அவர் பிஸி வந்து அவருடைய கஷ்டம். அவர் டே நைட்டாக ஒர்க் பண்ணலாம். சம்டைம் ஃப்ளைட்லேருந்து வந்து அப்படியே வந்து விழுந்து தூங்காமலே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். பட் அந்தந்த படத்துக்கு டேட் கொடுத்துட்டா அதை ஆனர் பண்ணுறது, அது அவர் கண்டிப்பாக பண்ணார் எங்களுக்கு. சார், மீனவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடி அந்த கஷ்டத்தை காமிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து இதில் படங்களை காமெடியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுதா? சார் அதான் நான் சொல்கிறேன்ல, நான் போய் முதல் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்தே எங்களுக்கு அந்த பெயின் இருந்தது. அப்புறம் இந்த கதையோட கோர் வந்து அந்த பெயின் சம்மந்தமான ஒரு விஷயம்தான் பேசும். அது நான் ட்ரெய்லரில் என்னால் சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஃபுல் படமாக பார்க்கும்போது இதோட எண்டு போய் அங்கே தான் முடியும். அவங்களுடைய பெயின் தான் ஒரு மீனவனுடைய வலி. அவங்க அதுவும் குறிப்பாக மெட்ரோபாலிட்டனில் இருக்கவங்களுடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே, ஏன்னா இவர் பேசும்போது சொன்னார்ல கேமராமேன், ஏன்னா அங்கே எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் தெரியாது எல்லாமே தெரியும். ஏன்னா கடலுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. நாம் ரொம்ப சொகுசாக இங்கே தரையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே போகிறப்ப அந்த 6 மீனவர்கள் இல்லைன்னா இந்த 150 பேர் வேலையை பார்க்க முடியாது. அவங்க தான் ஃபுல்லாக நீந்தி கடலுக்குள்ளே இருப்பாங்க. ஈவன் நாங்கள் சில சமயம் உள்ளே போகிறப்ப கூட நம்மளை கூல் பண்ணுறதுக்கு அவங்க குதிச்சு நீந்தி போட்டை இப்படி திருப்பி அதெல்லாமே. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் தலை வணங்குறோம். அந்த 6-7 மீனவர்களும் சரி, அந்த மீனவ கிராமமும் இல்லாட்டி இந்த படமே கிடையாது. அவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த பாவா, இவர் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து ரைட்டர் பாவா செல்லதுரை மாதிரியே அந்த ஒரு கட்டமைப்பில் அந்த கெட்டப்லாம் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு கெட்டப்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து என்னென்னா, அவர் இதுக்கு முன்னால் பண்ணாத ஒரு கேரக்டராக ஒரு கெட்டப் இருக்கணும்னு நினச்சோம், அவ்வளோதான். இப்போ ஒவ்வொருத்தரையுமே கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் பார்த்துறாதபடி மாற்றலாம். இப்போ சாம்ஸ் எப்படி மாற்றலாம், மது எப்படி மாற்றலாம் தோணல. அப்படி வந்தது தான். அது பர்பஸாக வந்து பவா செல்லத்துறை மாதிரி இல்லை. அவரும் என்னுடைய நண்பர் தான், ஆனால் அப்படியே பண்ணலை சார். அதே மாதிரி படித்தவங்க மேலே உங்களுக்கு என்ன கோவம்? இந்த ஜாவா சுந்தரேசன் கேரக்டரும் ஐடியில் வேலை பார்க்குறவங்க நல்லா படித்தவங்களை கிண்டல் பண்ணுற கேரக்டர். இப்போ இதில் ஒரு டைலாக் வருது, படித்த பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவனை படிக்க வைக்கலன்ட்டு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி சுண்டலி பெண், நீங்கள் நிறையா விலங்குகளை பயன்படுத்திருக்கீங்க முன்னாடி படங்கள்லாம். இதில் சுண்டலி இந்த மிருக வதை அந்த வதையில் எதுவும் சிக்கினீங்களா? ஏன்னா ஓப்பனாக உண்மையான சுண்டலி
சொன்னாரு சாம் சார். ஆமா சாம்ஸ் இல்லை அதில் வந்து ஒரு நாங்கள் வந்து ப்ராப்பராகவே நான் முதல்ல ஃபஸ்ட்டு கேள்விக்கே முதல்ல சொல்லிடுறேன். ஜாவா சுந்தரேசன் அப்படிங்கிறது வந்து அந்த கட்டமைப்பில் அன்னைக்கு இருந்த ஒரு கேரக்டரோட உருவகப்படுத்துறது. இப்போ வந்து நீங்கள் அதை கரெக்டாக சொல்லணும்னா ஒரே லெவலில் படிப்போம், காலேஜில் ஒன் ஆஃப் ஃப்ரெண்டாக இருப்போம், கெமிஸ்ட்ரியில் இருப்பான், ஃபிசிக்ஸில் இருப்பான், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருப்பான், தமிழில் இருப்பான். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்தவனுக்கு அந்த ஓப்பனிங்க்கு மேலே போகலாம். இவங்கெல்லாம் 10,000 வாங்குற இடத்துல அவங்களுக்கு 40, 70, 1,00,000 இப்படி அந்த ஹைக்கு வந்து நீங்கள் வந்து மறைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே அது நடந்தது. ஒரு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான சண்டையாக தான். அவன் பாவம் 8,000 வாங்கிட்டு இருந்தான், அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 50,000 தாண்டி. ஆனால் 2 பேருடைய படிப்புமே ஆவரேஜாக அந்தந்த கோர்ஸை படிச்சு. ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி தானே தவிர்த்து அது யார் மேலேயும் பொறாமையெல்லாம் கிடையாது. ஸோ அதை எக்ஸாகரேட் பண்ணி, ஏன்னா சமுதாயத்தில் எல்லார் வீட்லேயும் நடந்த சண்டை அது, எல்லார் வீட்லேயும் நடந்த சந்தோஷம் அது. ஸோ அதை வந்து கேரக்டராக பண்ணணும்னு தான் பண்ணோம். மற்றபடி இதில் ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து படித்தவங்களுக்கு மேலாம் நான் எதிரியான்னு கேட்டேன். இப்படி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து என்னன்னா ஓவராக படித்தவங்க சம்டைம்ஸ் பிளேடு போடுவாங்கல்ல, அதை பேஸ் பண்ணது தான். அவங்க எல்லாத்தையும் கொட்டிடணும், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் காமிச்சிடணும்னு உணர்ச்சி வசப்படுறது அதுதான். மற்றபடி நாங்கள் வந்து ப்ராப்பராக டாக்டர் வச்சு அந்த இலக்கி வந்து ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருந்து அவங்க வந்து பார்த்து இப்படிலாம் தான் பண்ணுது. அதனால சாம்ஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பார், அவரை மன்னிச்சிருக்கேன். சிம்பு சார் எப்பவுமே வந்து நாங்கள் சிம்புதேவன் படம்னாவே நாங்கள் பேனர் பார்ப்போம். என்னன்னா சிம்புதேவன் இயக்கத்தில், சரிங்களா, அப்புறம் வடிவேல் நடிக்கும் தான் போட்டிருக்கீங்க. இதில் என்ன சார் வந்து யோகி பாபுவின் சிம்புதேவனிஸ் போட்டிருக்கீங்க? ஏன்னா இது வற்புறுத்தலும் காரணமாக போட்டிருக்கீங்களா? ஏன்னா வடிவேலை விட அவர் கொஞ்சம் பெரிய ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, இது ரொம்ப நான் இது வரைக்கும் நீங்கள் இப்போ சொல்ல விட்டு தான் நானே பார்க்குறேன். நாங்கள் அது ரொம்ப கேஷுவலானது. என்னன்னா ஒரு மேலே எப்பயும் வந்து ஒரு இந்த படத்தோட செல்லிங் எலிமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அப்படி வரும்போது பிரபா பிரேம்குமார் ப்ரெசன்ஸ், அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு அதையும் கீழே போய் வந்து நம்ம போட்டோம்னா தெரியாதே அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தாண்டி அதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே பேர் வந்து முக்கியம் இல்லை. நீங்கள் அங்கே போட்டால் மட்டும் படம் ஓடிடுமா என்ன? படம் நல்லா இருக்கணும், அது நல்லா நடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு டிசைனரை கேட்க வேண்டிய கேள்வி, நானும் கேட்டுருக்கேன். சிம்பு சார், சார் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். ஓவியராயிருந்து பத்திரிகையிலிருந்து இயக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க. இத்தனை வருஷ வாழ்க்கையில் இத்தனை படங்கள் செய்திருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அந்த பேர் புகழ் இது ஓவியத்தை விட இதில் நிறைய கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் நான் வந்து அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் சார். நான் வந்து சப் எடிட்டராக இருந்தேன் விகடனில். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறேன்னு அப்போ வந்து பாலு சார் இருந்தாங்க. ஸோ பாலசுப்ரமணியன் அவர்கள், அவர்கிட்ட சொன்னப்போ தான் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு கார்ட்டூனிஸ்ட்டுன்னு இங்கே கிடைக்கிற இந்த திருப்தி வந்து வேறு எங்கேயும் கிடைக்குமான்றது என்னால் சொல்ல முடியாது. பட் உங்கள் முடிவை எடுத்துக்கோங்கன்னு. ஏன்னா நான் அடிப்படையில் அங்கே கார்ட்டூனிஸ்டாக இருந்தேன். ஸோ எனக்கு வந்து, ஆனால் நான் உள்ளே வந்ததே வந்து சென்னைக்கு வந்தது ஒரு இயக்குனர் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்ததுனால என்னால் அதுலேயும் கொஞ்சம் பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான். நான் வந்து என்ன கார்ட்டூனிஸ்டாக மட்டுமே ஆகணும்னு நான் வரல. அதனால எனக்கு இந்த எண்டில் நான் இது ஒரு பயணம் தான். இதுவும் எனக்கு இன்னும் நான் எவ்வளோ தூரம் போகணும் என்னெல்லாம் தீர்மானிக்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வடக்கு நோக்கி போக வேண்டியவன் தெற்கில் வெகு தொலைவு நடக்க வேண்டும்னு. நான் என்ன தெற்கில் நடந்துக்கிட்டு இருக்கேன், போய் ரீச் ஆவேன்னு நம்புகிறேன். மதுமிதா மேடம், நீங்கள் பேசுகிறப்போ என் கூட நடித்தவங்க எல்லாம் ஹீரோ ஆயிடுவாங்க, அவங்க பேரெல்லாம் சொன்னீங்க. உங்கள் கூட நடித்து நிறைய படத்தில் நடித்த சாம்ஸும் ஹீரோ ஆகிட்டாரு. 2 படம் நடிச்சிருக்காருங்க. அதான் ஹீரோ ஆகிட்டாரு. அவர் பேரை சொல்லவே இல்லையே. நீங்க வந்து வருத்தப்பட்டேன். இப்ப சொல்லிடுறேன், 2 படம் நடிச்சிருக்காருங்க, அவரும் ஹீரோவா நடிச்சிருக்காரு, ஜுஜிபின்னு. பட் எனக்கு எப்போ அந்த ராசி வரும்னு தெரியல, யார் கூட நடிச்சா நான் ஹீரோயின் ஆவேன்னு தெரியலங்க. அதே மாதிரி நீங்க இப்ப நடிப்பு கம்மி பண்ணது குழந்தை இந்த விஷயங்களாலயா? ஏன்னா நாங்க ரொம்ப அவளை ஆட்சிக்கு அப்புறம் எதிர்பார்த்தோம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி. இல்ல சார், நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். கொரோனாவால சில படங்கள் இன்னும் ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து குழந்தை பிறந்ததாலையும் ஒரு காரணம் இருக்கு சார். நன்றி. சிம்பு சார், சார் காலையில் ஆடியோ லான்ச்ல ஹீரோ வரல, அதே அவங்க மேடையில் இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்பயும் ஹீரோ இல்ல, நீங்க இப்ப பாருங்க, அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும். வந்துகிட்டாரு, நாங்க சொல்லிட்டே இருக்க மாதிரி இன்னும் சில நிமிடங்களில் நுழைவாரு. இல்ல இது வந்து இவங்களா பேசிட்டு இருக்க, அதனால பேச்சு நீர்ல பத்திரிகையாளர் உங்களை நீங்க கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறது தான் இருக்கு. இப்ப இல்ல அதுக்கு தான் நான் சொல்றேன். அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்பதான் யோகி பாபு பேசினாரு.
கேகே நகர் தாண்டிட்டாரா நீங்க சாப்பிட்டு முடிச்சு போறதுக்குள்ள உங்களை பார்த்துட்டு தான் போவாரு. மெயினாவா பாலா பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. அவர் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு, அதனாலதான் சொன்னேன். இல்ல இல்ல இந்த மேடையில தான் நிறைய கேட்கலாம். இல்ல இல்ல அவரு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஆல்ரெடி 8:30 மணி ஆயிடுச்சு, சாப்பிட சொல்லிடுங்க, எல்லாரையும் பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால வந்திருந்து ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.